பக்தியுடைய மெய்யன்பர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம், ஆனந்தம். மெய்யன்பர்களே, இப்போ ஏவல் பிள்ளி சூனியம், வைப்பு நிதி, சாக்காடு, இந்த ஏவல் பிள்ளி சூனிய மாந்திரிகம், அதாவது கண் திருஷ்டி, இதையும் சேர்த்துக்குவாங்க. இந்த செய்வன கோளாறு, ஏவி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி, அது என்ன பண்ணா முடியும்? இதெல்லாம் மந்திரவாதி தான் பண்ணணுமா? மந்திரவாதியால தான் அது முடியுமா அப்படின்லாம் ஒரு கேள்வி. அப்ப நீங்களே மாந்திரிகவாதியாக மாறலாம். எப்படி மாறலாம் அப்படின்னா, அதாவது விளக்கொளியில் விளக்க முடியும். விளக்கொளியை உருவாக்கி ஏவல் பிள்ளை சூனியத்தை விளக்க முடியும். எப்படி அப்படின்னா, இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம்தான். எப்படி? ஒரு வீட்டில் கந்திஷ்டி வந்துருச்சு. ஒரு கந்திஷ்டியை போக்குறதுக்கும் பிரபஞ்ச ரீதியாக சித்தர்கள் பல்வேறு விதமான இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக அவங்க அருளி செய்த அற்புதமான ரகசியங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்படி அப்படின்னா, இந்த விளக்கு, இந்த என்ன மாதிரி விளக்கு வச்சு இதை பிரச்சனை சால்வ் பண்ண முடியும்னா, வெள்ளருக்க செடியில் இருக்கக்கூடிய பழுத்து போன இலைகள், இதை தேடி பிடிச்சி எடுக்கணும். இந்த வெள்ளருக்க செடியுடைய பழுப்பு இலைகள் கரெக்டா 5 இலை எடுக்கணும். 5 இலை எடுத்துட்டு வரணும். 5 இலையை கூட இந்த 5 இலையும் மண் அகல் விளக்கு, 5 விளக்கு. இந்த மண் அகல் விளக்குல என்ன போடணும் அப்படின்னா, அதாவது முக்கியமா நீங்க அதுல அதாவது என்னென்ன மாதிரி எண்ணெயை கலக்கணுங்கிறத சொல்லிடுறேன். முக்கியமா வேப்ப எண்ணெய், அதிமுக்கியமா நீங்க கலக்கக்கூடியது வேப்ப எண்ணெய். அதே மாதிரி இன்னொரு எண்ணெய், நல்லெண்ணெய். வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெயும் இதுல கலக்கணும். இது வீட்டுக்கு முன்புறத்துல வாசல்லையோ வீட்டுக்கு பின்புறம் வாசல்லையோ செய்யணும். வீட்டுக்கு உள்ளதை செய்யக்கூடாது. எந்த வீட்டுல ஏவல் இருக்கோ, திஷ்டி இருக்கோ, பிரச்சனை இருக்கோ அப்படின்னு நீங்க நம்புறீங்களோ, அந்த வீட்டுல இந்த 5 அதாவது எருக்கன்ல 2 வகை இருக்கு. வெள்ளருக்க செடியுடைய பழுப்பு இலையை எடுத்து 5 இலை கொண்டாடணும். 5 இலைக்கும் 5 அகல் விளக்கு, மண் விளக்கு, பெரிய விளக்கு எடுத்துக்கங்க. அந்த மண் விளக்குல நீங்க முக்கியமா என்னன்னா, நான் சொன்ன மாதிரி எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கரெக்டா அந்த 5 விளக்குல அதை வச்சு பஞ்சுத்திரி போடணும். பஞ்சுத்திரி போட்டு அந்த இலை மேலதான் வைக்கணும். 5 இலை மேல 5 விளக்கு வச்சு ஏற்றணும். இந்த மாதிரி நீங்க அதை நேரம் இருக்கு. சூரியன் உதயமாகும் பொழுது, இருட்டாத மாலை நேரம், அந்தி சந்திம்பாங்க இதுக்கு பேர், அந்த நேரம். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு கடைசி பையன், பொண்ணோ பையனோ யாரோ கடைசியா யார் இருக்காங்களோ அந்த கடைசியா பிறந்தவங்க தான் ஏற்றணும். இல்லை ஒரே ஒரு பையன் தான் எங்களுக்கு அப்படின்னா அவன் தான் முதலும் முடிவும் தானே, அவன் ஏற்றலாம். ஒரே பையனா இருந்தா. ஏன்னா சந்தேகத்தை போக்குறதுக்கு நான் பேசிடுறேன். இந்த மாதிரி இருந்து அவங்க தான் ஏற்றணும். சின்ன குழந்தையா இருக்குங்க, என்னங்க பண்ண முடியும்? கடைசி குழந்தை, அதுக்கு என்னங்க நாங்கள் செய்யறது? அந்த குழந்தையை கூட கையில் வைத்து கொண்டு தாயோ தகப்பனோ ஏற்றலாம், தப்பு இல்லை. ஆனால் குழந்தை கையில் இருக்கணும், குழந்தையா இருந்தா. இதுதான் விஷயம். ஆக இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த விளக்கை ஏற்றணும். இந்த விளக்கு வேற ஒண்ணுமே விஷயம் இல்லை, இவ்வளவுதான். இதை வேப்பெண்ணையும் நல்லெண்ணையும் மறந்துடக்கூடாது. வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் மட்டும்தான். நல்லெண்ணெய் எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கந்திஷ்டி, ஏவல் பிள்ளி சூனியத்து இதை பண்ணிட்டு, நாயுருவி அப்படின்னு ஒரு செடி இருக்கு. அதுல செந்நாயுருவின்னு ஒன்று இருக்கு, சிவப்பா இருக்கு அந்த செடி. அந்த அதாவது ஒட்டடை செடின்னு சொல்லுவாங்க. நம்ம போனோம்னா காடுகளில் போனீங்கன்னா ஒட்டிக்கும், அதாவது நம்முடைய உடம்புல எல்லாம் ஒட்டிக்கும். நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த செந்நாயுருவியுடைய வேற கரெக்டா புதன்கிழமை அன்னைக்கு எடுக்கணும். அதை இதெல்லாம் சேகரித்து வச்சுக்கணும். இந்த விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, விளக்கு ஏற்றின பிறகு ஒரு ப்ராசஸிங் இருக்கு. இந்த செந்நாயுருவியுடைய வேர்ல தான் அந்த இலைகள் எல்லாம் செஞ்சீங்கல்ல, அதே இடத்துல இந்த இலைகளை இந்த செந்நாயுடைய வேர்ல தான் எரிக்கணும். அதை எரித்து சாம்பலாக்கணும்.
அப்போ முதல்ல இந்த வேர்களை நீங்கள் தயார் பண்ணி வைக்கணும். அது நிறைய கிடைக்கும் காடுகளில். அது ஒரு அடுக்கு இவ்வளவு வேர்களை இருந்தால் தான் அந்த இலை பூரா எரிஞ்சு முடியும். இதை அங்கேயே வச்சு மறுநாள் எரிச்சிடணும். ஒரே நாள் தான். இப்போ இன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் வைக்கிறீங்க, இல்லை காலையில் வைக்கிறீங்கன்னா சாயங்காலம் எரிச்சிடணும். சாயங்காலம் வச்சிங்கன்னா மறுநாள் காலையில் எரிச்சிடணும். நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் மறையும் பொழுதும் சூரியன் உதிக்கும் பொழுதும் அந்த நேரங்களில் மட்டுமே இது நடக்கும். இதுக்கு மந்திர தந்திரம் ஒன்றுமே கிடையாது. இந்த விஷயத்த நீங்கள் அந்த பழுப்பு இலைய மேலே வச்சு பண்ணிட்டு சென்னாயுடைய வேரில் இந்த இலையை நீங்கள் எரிச்சிட்டாலே, எரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டு கோமயம் அருகம்புல் அந்த பசுமாட்டு கோமயத்தில் அருகம்புல் போட்டுட்டு 10 மிளகு, அதை தட்டி கூட போடலாம், தப்பு இல்லை. மிளகு அப்படியே போடாமல் தட்டி போடலாம். அதை போட்டு கலக்கி அதில் 2 சிட்டிகை மஞ்சத்தூள் அதில் போட்டு கலக்கி வீடு பூரா தெளிச்சு விட்டுருணும். தெளிச்சு விட்டு ஃபுல்லாக ஓமம் கலந்த சாம்பிராணி போய் வீட்டுக்கு பூரா நீங்கள் கொடுத்துடணும். கொடுத்துட்டு எல்லோரும் தலை குடித்து விட வேண்டும். இது உங்களுடைய ரொம்ப காலமாக இருக்கிறவங்க 3 வாரம் பண்ணா போதும். என்ன கிழமையில பண்றது? செவ்வாய்க்கிழமையில் பண்ணணும். இதை மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா இந்த வீட்டில் உள்ள அனைத்து விதமான கண் திருஷ்டி, அவள் காத்து கருப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு உருவம் யாராவது கனவுல, அதாவது பிதட்டிட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க, இப்படி போச்சு அப்படி போச்சு, இந்த வீட்டில் பேய் இருக்கு, என்னென்னமோ சொல்லுவாங்க. இத்தனை பிரச்சனைக்குமே தீர்வு வெரி சிம்பிளா சொல்லிட்டேன். ஆனா இதை முறையா செய்யணும். இதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் மாமிச பட்சணங்கள் ஆகாது. அது ஞாபகத்தில் வச்சுங்க. மாமிச பட்சணம்னா கறி, காய், அதாவது கோழி, மீன், முட்டை, இந்த மாதிரி அசைவ சாப்பாடுகளை தவிர்த்தரணும். அந்த வாரம் முழுக்க அந்த 10 நாள் நீங்கள் தவிர்த்தரணும். உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை வேண்டிட்டு தான் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். இது அந்த வேண்டும் பொழுது இன்னொன்று முக்கிய தகவல் சொல்லிடுறேன். பச்சை கற்பூரத்தை உங்கள் நிலப்படியில் ஏற்றணும். பச்சை கற்பூரம் சும்மா விருந்தில், பச்சை கற்பூரத்தில் நிலப்படி, முதல் நிலப்படி இருக்குல்ல, பச்சை கற்பூரம் வச்சு வணங்கி உங்கள் குலதெய்வத்தை, ஏன்னா நிலைக்கு மேல் வாசம் செய்யக்கூடியவள் தான் உங்களுடைய குலதெய்வம். எல்லா வீட்டுக்குமே நிலப்படியை கட்டிக்கிட்டு இருக்கும். குலதெய்வங்கிறது எங்கே இருக்கும்? முதல் நிலைப்படிக்கு மேல் தான் இருக்கும். அதனால நிலப்படிக்கு மேலே குலதெய்வத்தை கும்புறவங்க தெரிஞ்சுக்கங்க. குலதெய்வத்தை கும்புறவங்க நிலப்படிக்கு சாம்பிராணி பூவை கொடுக்கணும், தீபாராதனை காட்டணும். அப்படி மேலே உச்சியில், அதாவது நிலப்படி இருக்குல்ல, நிலையை இருக்கு இல்லையா சதுரமா, அதில் சென்ட்ரு பகுதி. இன்னும் சிறப்பாக இருக்கிறது, அதாவது முக்கியமாக அதுக்கு என்ன நல்ல பேர், தங்க தேங்காய்ன்னு சொல்றது. தங்கத்தில் செய்கிற தேங்காயில் நிலப்படிக்குன்னே ஒரு தேங்காய் கட்டணும். இயற்கையாகவே பிடுங்குற தேங்காய் இல்லை, மரத்துல இருந்து விழுகிற தேங்காய். இதெல்லாம் நீங்களே நினைச்சு பாருங்க, முறையாக யாரும் செய்கிறாங்களா? இதெல்லாம் செய்யாமல் அது நடக்கலை இது நடக்கலைன்னா எப்படிங்க நடக்கும்? வர்ற மந்திரவாதிங்கிறவனும் செய்யறது இல்லை, தந்திரவாதியாக இருக்கான், மந்திரவாதி போகிறான், அப்புறம் எப்படி நடக்கும்? ஆக இந்த தேங்காயை, தங்க தேங்காய்னா என்ன அர்த்தம்னா, மேலே தங்கி இருந்து விழுறது, அதுவா விழுறது. அந்த தேங்காயை எடுத்து, அந்த தேங்காய் அது பார்த்தீங்கன்னா சுண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டாக தான் இருக்கும். அந்த தேங்காய் அது யாகத்துக்கு பயன்படுறது தான். மகா பெரியவர், காஞ்சி மகா பெரியவர் தேங்காய் ஒன்று வச்சுட்டு இருப்பார் தெரியுமா உங்களுக்கு? அந்த படம் நல்லதுன்னு எல்லாம் வீட்டில் மாட்டிருக்கீங்களே, அதுதான் அவ்வளோ விஷயம் அடங்கியிருக்கு. அந்த தேங்காயை கட்டு மாந்திரிக மந்திரம்னே ஒன்று இருக்கு. அதை கட்டணும், மஞ்சள் துணியில் கட்டணும். கட்டி அந்த கட்டு மாந்திரிகத்தை சொல்லணும். கட்ட 1/2 மணி நேரம் ஆகும். அந்த கட்டு மாந்திரிகம் பூரா சொல்லி அதில் ஏற்றி அதை கட்டி உங்கள் வீட்டு முன்னால் தொங்க விட்டுட்டா மிகப்பெரிய மாறுதல் ஏற்படும். இவ்வளோதான் விஷயம். இதை சிறப்பாக செய்யணும். நான் ஈஸி, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ சொல்லிட்டீங்க, மீண்டும் அதை போட்டு பாருங்க தெரியும். இதை செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம். செய்ய இயலாதவர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்கலாம். சிறப்பாக நான் எந்த நேரமும் உங்களுக்கு நல்லது செய்ய காத்திருக்கேன். சரியா? ஆகவே அன்பர்களே, இதான் உண்மை. இதாவது சித்தர்கள் சொன்ன உண்மையான விஷயங்களை நம்ம உண்மையா சொல்லிட்டு இருக்கோம். பக்தி ஒளி மூலமா உண்மையை மட்டுமே செய்கிறோம். காரணம், நன்மை ஏற்பட வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், அற்புதம், ஆனந்தம்.